friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல kids special பாசிப்பருப்பு bubble பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து பாசிப்பருப்பு வேணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். மாத்திட்டு தண்ணில ஒரு வாட்டி அலசிட்டு தண்ணி சேர்த்து 30 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சிரலாம். இருக்கட்டும். பாசிப்பருப்பு ஊறிட்டு இருக்க நேரத்துல நம்ம மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிரலாம். கொஞ்சம் தேங்காவும் முந்திரி பருப்பும் நம்ம நெய்யில வதக்கிட்டு சேக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு panல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், 2 டீஸ்பூன் போதும். நெய் உருகுனதும் இதுல கொஞ்சம் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் போல இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 5 போல முந்திரி பருப்பு அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு தேங்காவும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சிரலாம். அடுத்து இனிப்புக்காக நான் இன்னைக்கு வந்து வெல்லம் சேர்த்து பண்ண போறேன். வெல்லத்துக்கு பதிலா நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம். துருவன வெல்லத்துல 1 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து 150 கிராம். கூடவே ரொம்ப கொஞ்சமா தண்ணி, 1/4 கப் போல தண்ணி போதும், அதிகமா சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். எல்லாமே ரெடியாக இருக்குது. பாசிப்பருப்பும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பணியாரத்துக்கு மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குது. இதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெறும் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு நம்ம சேர்த்துடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் ரவை, வறுக்காத மெல்லிசான ரவை இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன் 1/2 கப். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல வெல்லப்பாகு, அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடுறப்போ கரெக்டான பதத்தில் இருக்கும். ஒருவேளை தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ரவை நம்ம சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். நெய்யோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிரும். இதை வந்து நம்ம பனியார பேன்லேயும் போட்டு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெயிலையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக பண்ண போகிறேன். அப்போ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க, அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. சின்ன சின்னதாக நான் எண்ணெய்க்கு போட போகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சமமாக அந்த கலர் எல்லா பக்கத்துலையும் நல்லா சமமாக வரும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு. பணியாரம்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே சின்ன சின்ன குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டடா, நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பபிள் பணியாரம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.